வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022க்கான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து 83வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம். மேக்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 16 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து வீடியோஸ் வந்து பார்ட் 4 வரைக்கும் போட்டிருக்கு. அந்த வீடியோஸையும் வந்து செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? ஃபஸ்ட்டு கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும். ஸோ குடியுரிமை திருத்தச் சட்டம் இது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2019. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அதனால் வந்து ஒன்று வந்து தவறு. அடுத்தது, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானிலிருந்து வந்து 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமண மதத்தை சேர்ந்தவங்க, பார்சிகள், கிறிஸ்தவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்களான்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி 2014க்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, இந்தியாவுக்கு நுழைஞ்சவங்க, ஹிந்து, சீக்கியர், பௌத்தர், சமணம், பார்சி, கிறிஸ்தவ சமூகம் இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே குடியுரிமை சொல்லியிருக்காங்க. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இஸ்லாமியர்களை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. மற்ற மதம் மட்டும்தான் ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து சரி. அடுத்தது, குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து தவறானது. அப்போலாம் எதுவும் அமெண்ட்மெண்ட் பண்ணலை. அடுத்தது, குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான். ஆன்சர் வந்து பி, 2 மற்றும் 4 சரி. அடுத்தது, இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள விடையை காண்க. சரி, ரயில்வே மண்டலம் குறித்து என்ன தவறாக இருக்குது இதுதான் பார்க்க போகிறோம். மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தெற்கு ரயில்வே வந்து தலைமையகம் சென்னை, இது வந்து சரிதான். அடுத்தது, வடக்குக்கு வந்து புதுடெல்லி, இதுவும் வந்து சரிதான். கிழக்குக்கு வந்து கொல்கத்தா, இதுவும் வந்து சரிதான். இப்போ எது தப்பாக இருக்குன்னா, மத்திய பகுதி ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. மத்திய பகுதி வந்து மும்பை தான் அந்த தலைநகர், தலைமை மண்டலம் வந்து மும்பை தான். அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனத்தை பற்றிய சரியான கூற்றுகள்? ஃபஸ்ட்டு வந்து, இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். அடுத்தது, மனித இனங்கள் 7 இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது, தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடிவகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியான கூற்றுகள்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ, 1 மற்றும் 3 மட்டும்தான் சரி. ஆன்சர் வந்து ஏ, 1 மற்றும் 3 மட்டும் சரி. சரி, எதெல்லாம் சரின்னு பார்க்கலாம். இனங்கள் அப்படிங்கிறது ஒன்று அதிகமாக இருப்பாங்க, இல்லை குறைவாக இருப்பாங்க. அவங்க அந்த குழுக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இது வந்து கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தோலோட கலர், ஹைட்டு, தலை என்ன வடிவத்தில் இருக்குது, முகம், மூக்கு, கண், முடி, ரத்தம் இதெல்லாம் வச்சு இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறதும் சரியான கூற்று தான். அடுத்தது, அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர். அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி பண்ணவர் யார் அப்படின்னா, முதலாம் ராணி எலிசபெத். அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் முதலாம் ராணி எலிசபெத். அடுத்தது, மெடோஸ் டெய்லர் யாரோட மரணம் பாமணி ஆட்சியோட முடிவின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கருதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெடோஸ் டெய்லர் அப்படிங்கிறவர் ஒரு மன்னரோட மரணம் தான் அந்த பாமணி ஆட்சியோட முடிவோட ஆரம்பம்னு சொல்லியிருக்கார். இதுதான் வந்து கேள்வி. ஆன்சர் வந்து முகமது கவான். ஸோ முகமது கவானோட மரணம் தான் பாமணி ஆட்சியோட முடிவின் ஆரம்பம்னு சொல்லிட்டு நினச்சது வந்து மெடோஸ் டெய்லர் அப்படிங்கிறவர் நினச்சிருக்காரு. அடுத்தது,
குரோனாலஜிக்கல் ஆர்டர் பற்றி இது பண்ணணும். கால வரிசைப்படி அடுக்குக. ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நேரு அறிக்கை, பூனா ஒப்பந்தம், சைமன் குழு, கிரிப்ஸ் குழு. ஸோ இது எல்லாத்துக்குமே வருடம் தெரிஞ்சால் தான் இந்த நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் சி. ஃபஸ்ட்டு 3 சைமன் குழு. சைமன் குழுவோட வருடம் 1927. அடுத்தது நேரு அறிக்கை. நேரு அறிக்கையோட வருடம் 1928. அடுத்தது பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தத்தோட வருடம் 1932. கிரிப்ஸ் குழு. கிரிப்ஸ் குழு 1942. ஸோ எல்லாத்துக்குமே வருடம் தெரிந்தால் மட்டுமே இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சைமன் குழு, அதுக்கப்புறம் தான் நேரு அறிக்கை, அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம், அதுக்கப்புறம் கிரிப்ஸ் குழு. அடுத்தது பின்வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எது தப்பாக இணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சுயசரிதை மாதிரி ஒரு மன்னர்கள் எழுதினது கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் அந்த மன்னரோட பேர் கொடுத்துருக்காங்க. எது தப்பாக இணைக்கப்பட்டிருக்குங்கிறதான் கேள்வி. ஃபஸ்ட்டு தாரிக் இ அக்பரி அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா ஆரிஃப் குந்தாரி. இது சரிதான். அடுத்தது தபகத் இ அக்பரி, இதை எழுதினது நிசாமுதீன் அகமது. இதுவும் சரிதான். அடுத்தது முந்தகப் உட் தவாரிக், இதை எழுதினது அப்துல் காதர் பதோனி. இதுவும் சரியானது தான். கடைசியாக இருக்க முகமது கான் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறாக இருக்குது. முகமது கான் குலாசத் தவாரிக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சுஜன் ராய் அப்படிங்கிறதான் எழுதியிருக்காங்க. இந்த குலாசத் தவாரிக் அப்படிங்கிறத சுஜன் ராய் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. முகமது கான் கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு காரோ, காரோ, கூகி, தோடர், மிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பேருனா பழங்குடியின இனத்தோட பேர். இதை என்ன ஸ்டேட் அப்படிங்கிறதோட நம்ம இணைக்கணும். ஃபஸ்ட்டு காரோ அப்படிங்கிறது அஸ்ஸாம். நேராக தான் இருக்குது. காரோ அப்படிங்கிறது அஸ்ஸாம். அஸ்ஸாமில் வாழ்கிறவங்க மக்கள். கூகி அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவங்க மிசோரமில் வாழ்கிறவங்க. தோடர் இனம் தமிழ்நாடு நீலகிரி பகுதியில் வாழ்கிறவங்க. மிரி அருணாச்சல பிரதேசம் டைரக்டாகவே இருக்குது. காரோ அஸ்ஸாம், கூகி மிசோரம், தோடர் தமிழ்நாடு, மிரி அருணாச்சல பிரதேசம். அடுத்தது அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அமராவதியில் இருக்கக்கூடிய ஸ்தூபி அப்படிங்கிறது எதற்காக சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்கன்னா திராவிட கட்டிடக்கலைக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமராவதியில் இருக்க ஸ்தூபியை தான் சொல்லுவாங்க. ஆன்சர் திராவிட கட்டிடக்கலை. அடுத்தது பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்திகள் அப்படிங்கிறது பிரம்மா, மீமாம் சஹர் அப்படிங்கிறது கர்மா. ஆன்சர் 1, 4 சரியானவை. இது என்னென்னா அந்தந்த இதில் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரிலீஜியன் சம்மந்தமாக என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுதான் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. வேதாந்திகள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதோட ரிச்சுவலுக்கான பேர் அதை தான் ஈக்குவல் பண்ண கொடுத்துருக்காங்க. வேதாந்திகள் அப்படிங்கிற அவங்களோட ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல் பிரம்மா, மீமாம் சஹர் அவங்களோட ரிச்சுவலோட பேர் கர்மா. இது ரெண்டும் தான் மேட்ச் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே தவறாக இருக்குது. அடுத்தது ஸோ அந்த காலத்தில் மன்னர்களுக்கு மன்னர்கள் அவங்களுக்கு கீழே இருக்க அமைச்சரோ தலைமை கணக்காளரோ அவங்களுக்குலாம் ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அந்த பேரை தான் அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அரிஃப் ஐ முமாலிக், இது பாதுகாப்பு அமைச்சர். இது சரிதான். ஆன்சர் சி. ஆன்சர் சி. 1, 2, 4 சரி. ஃபஸ்ட்டு 1 ஆரிஃப் ஐ முமாலிக் அப்படிங்கிறது பாதுகாப்பு அமைச்சர். அதுக்கப்புறம் முஷ்ரஃப் ஐ முமாலிக் அப்படிங்கிறது தலைமை கணக்காளர். அடுத்தது முஷ்தஃபி ஐ முமாலிக் அப்படிங்கிறது தலைமை தணிக்கையாளர். இது எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. இதுதான் தவறாக இருக்குது. தாபிர் ஐ முமாலிக் அப்படிங்கிறது பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. தாபிர் ஐ முமாலிக் அப்படிங்கிறது ப்ரைவேட் செக்ரட்டரி ஆஃப் சுல்தான். சுல்தானோட தனிப்பட்ட ஒரு செயலரை தான் தாபிர் ஐ முமாலிக். ப்ரைவேட் செக்ரட்டரி ஆஃப் சுல்தான் தாபிர் ஐ முமாலிக். அடுத்தது
என்ன கொடுத்துருக்காங்கன்னா தவறான கூற்றுகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவிற்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. அடுத்தது, சட்ட உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். அடுத்தது, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையறையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. ஸோ இதில் இதை தவறான கூற்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 3, 4 இதுதான் இன்கரெக்ட். 3, 4 மட்டும் தப்பு. ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெண்டும் சரியானதாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சட்டமன்றம் இயற்றிய மசோதா குடியரசுத் தலைவர் அவரோட ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஒரு எல்லை அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. சட்ட உறுப்பு 143 கீழே குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கக்கூடிய மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்தில் ஆலோசித்து பார்த்துக்கலாம். அது அதுக்கு ஆக்ட் 143. அடுத்தது 3, 4 தவறாக இருக்குது. பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மேலே குடியரசுத் தலைவர் கால வரையறை இல்லாமல் ஒப்புதல் இல்லாமலாம் வச்சுருக்க முடியாது. அதே மாதிரி பாராளுமன்றமும் சட்டமன்றமும் என்ன மசோதா வச்சுருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியாக தான் அவருக்கு அதிகாரம் இருக்கான்னா அதுவும் கிடையாது. அதுவும் தவறானது. அடுத்தது, எந்த அரசமைப்பு சட்டம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது? ஒரு அரசியலமைப்பு சட்டம் 14வது அரசியலமைப்பு சட்டம் தான் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்துச்சு. 14வது அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது, இதுவும் கால வரிசைப்படுத்தணும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி. ஃபஸ்ட்டு என்னென்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். இது 1957. பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. அதுக்கப்புறம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. ராஜ் மன்னார் குழு 1969. இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக அமைக்கப்பட்ட ஆணையம் இல்லை குழு தான். இது எல்லாமே சர்க்காரி ஆணையம் 1983. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. அடுத்தது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. ராஜ் மன்னார் குழு 1969. சர்க்காரி ஆணையம் 1983. அடுத்தது, எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்த ஆண்டு 1948. இது சரியானது. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. அடுத்தது, விதி 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அந்த மாதிரி இந்த பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தில் விதி 10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் மேலே ஏதாவது கிரிமினல் குற்றம் செலுத்தப்பட்டுச்சுன்னா அவனை நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்டில் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி 10 கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது தவறாக இருக்குது. அடுத்தது, பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் அப்படிங்கிறது மொத்தம் 32 விதிகளை கொண்டது கொடுத்துருக்காங்க. 32 விதிகள் கிடையாது, 30 விதிகள் மட்டுமே பன்னாட்டு பிரகடனத்தில் இருக்குது. அப்போ இதுவும் தவறானது. ஐக்கிய நாடுகள் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. இது சரியானது தான். யுனைடெட் நேஷன்ஸ் அந்த பொது சபை என்னென்னா பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கிட்டு. இது சரியானது. அப்போ ஆன்சர் 1, 4 சரியானது. ஆன்சர் சி. அடுத்தது, இந்தியாவோட யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு 1, 3 மட்டும் சரியானது. இதுவும் மட்டும் சரி. 26 ஜனவரி 2020 தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ ரெண்டுமே ஒரே பிரதேசமாக இணைச்சிட்டாங்க. அது கரெக்டு தான். அரசியலமைப்பின் 7வது பகுதியில் 239 முதல் 241 வரையிலான பிரிவுகள் யூனியன் பிரதேசம் தொடர்பானவன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு.
அரசியலமைப்பு பகுதி 8ன்னு தான் இங்கே இருக்கணும். இது வந்து தவறாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் முழுசாகவே தவறாக இருக்குது. அடுத்தது, முந்தைய மாநிலமான ஜம்மு காஷ்மீரோட 2 யூனியன் பிரதேசங்கள் எதுனா லடாக், ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது தான். இந்தியாவோட மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஏன் அப்படின்னா, இந்தியாவோட மிகப்பெரிய யூனியன் பிரதேசமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னா, ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றுற வரைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் பெருசாக இருந்துச்சு. அது யூனியன் பிரதேசமாக ஆனதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் இப்போதைக்கு. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் 1, 3 சரி. அடுத்தது, எது வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஷரத்து 361, ஆர்டிகிள் 361 வந்து நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார். ஆர்டிகிள் 361 நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார். 361 சரியாக இருக்குது. 352 அப்படிங்கிறது வந்து தேசிய நெருக்கடி கால பிரகடனம், நேஷனல் எமர்ஜென்சி. 356 அப்படிங்கிறது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தால் 356. ஷரத்து 360 வந்து நிதி ஆணையம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. நிதி ஆணையம்லாம் கிடையாது. 360 அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கான ஆர்டிகல். அப்போ வந்து இதுதான் வந்து தவறாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் மீதம் இருக்க கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். நன்றி.